Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Phillip Hughes. இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா கிரிக்கெட் பார்க்குற பலருக்கும் வந்து Phillip Hughes யாரு அப்படினு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு ஆளு அப்படினே சொல்லலாம். இவரோட ஞாபகார்த்தமா தான் இன்னைக்கு இவரை பத்தி பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Phillip Hughes. இவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 30, 1988ல நியூ சவுத் வேல் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பிறக்கறாரு. இவங்க அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா கிரெக் ஹியூகிஸ், இவங்க அம்மா வந்து வெர்ஜினியா அப்படின்ற ஒரு கப்பலுக்கு தான் வந்து இவர் பிறக்கறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு வாழைப்பழ விவசாயியா இருக்காரு. வாழைப்பழம் அறுவடை பண்ணி விவசாயம் பண்ணி அதை சேல் பண்றது தான் வந்து இவங்க தொழிலாவே இருந்திருக்கு. நம்ம Phillip Hughes வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படினே சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு வராரு. கிரிக்கெட் மட்டுமே இல்லாம ரக்பியும் சேர்த்து விளையாடிட்டே வராரு. இப்படி விளையாடிட்டே வர இவருக்கு பாத்தீங்கன்னா 2007ல வந்து நியூ சவுத் வேல்ஸ் அந்த டொமஸ்டிக் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 2007ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷமான 2008லயும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்றாரு. இப்படி பெர்ஃபார்ம் பண்ற ஹியூகிஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் டீமோட செலக்டர்ஸோட கண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 2009ல் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடக்க போது அதில் வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹேடின் திடீர்னு இன்ஜூர் ஆகுது. இன்ஜூர் ஆன மேத்யூ ஹேடினை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது செலக்டர்ஸ் வந்து Phillip Hughes-ஐ வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறாங்க மேத்யூ ஹேடினை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. அவங்க அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊரில் இருக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாரு ஆஸ்திரேலியா டீமில். அதுவும் 20 வயசில் வந்து Phillip Hughes ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. இளம் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க சுற்றி இருக்க எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக பார்க்குறாங்க. Phillip Hughes என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. அவங்க ஊர் மக்கள் நம்ம ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப எதிர்பார்க்குது. ஒரு இளம் வயசில் ஒருத்தர் டெபியூட் பண்ணுறாரு, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெல்ஸ்டைன் போட்ட பாலில் வந்து ஒரு டக் ஆயிடுறாரு. எதிர்பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி, என்னடா நம்ம ஆள் வந்து டக் ஆகிட்டாரு அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் வருது. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Phillip Hughes ஒரு 75 ரன் அடிக்கிறார். இந்த 75 ரன் அடிச்சு வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை தருது எல்லார் மத்தியிலையும். ரெண்டாவது டெஸ்ட் ஆரம்பிக்குது. ரெண்டாவது டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிக்கிறார், திரும்பி செகண்ட் இன்னிங்ஸில் 100 அடிக்கிறாரு. இந்த 2 இன்னிங்ஸில் 100 அடிக்கிறது மூலமாக ஆஸ்திரேலியா ரொம்ப இளம் வீரர், 2 இன்னிங்ஸில் 100 அடித்த இளம் வீரர் அப்படின்னு ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணுறாரு. எப்படியே Phillip Hughes கரியர் போயிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஒன்று வருது ஆஸ்திரேலியாவுக்கு. அதுலேயும் Phillip Hughes எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Phillip Hughes ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, ரொம்ப ஆட முடியல. அதனால் செலக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஆகிடுறாங்க. ரெகுலராக டீமில் இருக்க மாட்டார், யாருக்காவது இன்ஜூர் ஆனால் மட்டும் இவர் வந்து டீமில் இருந்துட்டு போவார். இப்படியே Phillip Hughes-ஓட கரியர் போயிட்டே இருக்குது. கரெக்டாக 2013ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ டீமில் வந்து இவர் செலக்ட் பண்ணுறாங்க. ஓடிஐ டீமில் ஃபஸ்ட் மேட்ச்சில் டெபியூட் பண்ணுற Phillip Hughes பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து செஞ்சுரி போடுறாரு. செஞ்சுரி போட்டவர் அதே சீரிஸ்லேயே வந்து இன்னொரு செஞ்சுரியும் போடுறாரு. இந்த சீரிஸ் வந்து யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக 5 மேட்ச் நடக்குது. இதில் வந்து இவர் 2 செஞ்சுரி போடுறாரு. இப்படியே Phillip Hughes பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து 2015 வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஹேசி வந்து ரிட்டையர் ஆகிடுறாரு. அதனால் அந்த இடத்த நிரப்பத்துக்காக Phillip Hughes செலக்டர் வந்து அந்த டீமில் வந்து எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கிற Phillip Hughes வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேர்ல்டு கப் நம்ம ஆட போகிறோம், ஒரு இளம் வயசுலேயே வந்து நம்ம வேர்ல்டு கப் ஆட போகிறோம், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்ச நாள் கூட நீடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சோகமான தருணம் அப்போ தான் அது நடக்குது. நவம்பர் 25, 2014 வந்து பார்த்தீங்கன்னா நியூ சவுத் வேல் வெர்சஸ் சவுத் ஆஸ்திரேலியா ஒரு டொமஸ்டிக் சீரிஸ் நடக்குது. அந்த சீரிஸ் வந்து இவர் ஆடிட்டே இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா சவுத் ஆஸ்திரேலியா சேர்ந்த அபார்ட்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் போடுறாரு. அதை புல் அடிக்கலான்னு போகும்போது Phillip Hughes தலையில் பட்டு அந்த இடத்துலையும் மயங்கி விழுந்துடுறாரு. உடனே டாக்டர்லாம் வராங்க, இவர் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே இவருக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ண உடனே வந்து இவர் கோமாக்கு போயிடுறாரு. இப்படி கோமாக்கு போன Phillip Hughes வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது 27 நவம்பர் வந்து தவறிடுறாரு. இது வந்து கிரிக்கெட்லேயே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. Phillip Hughes-ஓட மரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் உலகத்தையே வந்து ஆட்டி அப்படியே ஒரு உழுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் வந்து இறக்கிறாரு. அதுலேருந்து 3 நாள் கழிச்சு தான் அவருக்கு 26வது பிறந்தநாள். அந்த 26வது பிறந்தநாள் இவர் கொண்டாடுறதுக்கு முன்னாடி வந்து இறந்து போகிறாரு. இவர் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வேறு இருந்தார். இவர் கனவே வந்து வேர்ல்டு கப் ஆடணும் அப்படின்றதான் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ சாதித்த ஒருத்தர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இறந்துடுறாரு. இவர் இறந்ததை வந்து அனுசரிக்க விதமாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த 27 நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடக்க வேண்டியது வந்து அந்த இறப்புக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து அந்த மேட்சை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இது வந்து இன்னொன்று சொல்லணும் நான். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் இந்த சைடில் வந்து கார்டு வைக்க மாட்டாங்க, வெறும் அந்த ராட் மட்டும் தான் இருக்கும், கார்டு கிடையாது. Phillipsோட மரணத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்டு வைக்க ஆரம்பித்தாங்க. கரெக்டாக Phillip Hughes எங்கே பால் பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டுச்சு. இந்த இடத்துல படும்போது வந்து அவருக்கு மூளைக்கு போகிற நரம்பு தாக்கப்பட்டு அதில் வந்து பிளட்டு லாக் ஆகி லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு சர்ஜரிக்கு அப்புறம். அதனால் வந்து அவர் கோமாலே வந்து இறந்து போகிறாரு. அதுக்கு இவர் இறந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லேயே வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் வருது. இந்த பவுன்சரே வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க்கான பால், உயிரை கொள்கிற பால் அப்படின்ற மாதிரியே பார்க்கப்படுது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Phillip Hughes இன்றைக்கி தான் வந்து அந்த 27 நவம்பர் இன்னையோட வந்து 6 வருஷம் ஆகுது. அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஏன்னா தான் Phillip Hughes வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய சாதிச்சு சின்ன வயசுலேயே வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருந்தாலும் கிரிக்கெட் இருக்க வரைக்கும் Phillip Hughes அப்படின்றவர் வந்து மறக்கப்படாத ஒரு நபராகவே இருப்பார் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சவர் யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ.